அப்படிப்பட்ட கட்டத்திலே முளைவிட்ட இந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியானது மேலெழுந்து வர வர பரவி 1965 உச்சத்தை தொடுகிறது. இப்படி தொடுவது என்பது அன்றைக்கு உருவாகிவிட்ட வளர்ந்துவிட்ட இந்த திமுகவினுடைய கையிலே கிடைத்து அவர்கள் ஒரு அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக தங்களுடைய அது நிலைப்பாடாக எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு வர பார்த்தாங்க. இதுதான் நடந்தது. அப்போ பல ஆண்டுகளாக தன்னிலைச்சியாக நம்முடைய தமிழ் உணர்வாளர்கள், இளைஞர்கள், மாணவர்களுடைய அந்த போராட்டமாக இருந்ததை மடைமாற்றி கையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள். அந்த நேரங்களில் தான் பெரியார் தீவிரமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அண்ணாவை வசைப்பாட்டுகிறார். அவர்களுடைய செயல்பாடெல்லாம் முழுக்க முழுக்க போலித்தனமானது, ஏமாற்றுத்தனமானது, தேர்தலுக்காக இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பது போல அண்ணாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களையும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட விஷயத்தில் கடுமையாக சாடினார் பெரியார். உங்களுக்கு தெரியும். அப்போ பொங்கல் விழா என்றாலே பெரியாருக்கு இது போலித்தனமானது, ஏமாற்றுத்தனமானது, சும்மா உழைக்கிறோங்கிற பேரில் கூனி கும்பிடு போட்டுட்டு பொருள்களை ஏமாற்றி பிடிங்கிட்டு போகிறது என்பது போல் அந்த நிகழ்வை, பொங்கல் நிகழ்வையே கொச்சையாக பேசியிருந்தார்.